குட்டி மம்மி சேனல். ஹாய் வீவர்ஸ், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா கோதுமை தோசையும் கருப்பு உளுந்து சட்னியும் தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முதல்ல வடைச்சட்டி வச்சுக்கலாம். வடைச்சட்டி சூடானதுக்கப்புறம் கருப்பு உளுந்து இருக்குங்களா, முழு உளுந்து இருக்கு இல்லைங்களா, அதை போட்டுக்கலாம். பொட்டு உளுந்து வேண்டாம். அதை போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். எண்ணெய் ஊற்ற வேண்டாம். இது கூட உங்கள் காரத்துக்கு தேவையான அளவு வர மிளகாய் போட்டு நல்லா வறுத்துக்கலாம். அடுப்பு சிம்மில் வச்சு வறுத்துக்கலாம். கருக விடாதீங்க. ஏன்னா கருப்பாக இருக்கிறனால நமக்கு அந்த பொன்னிறம் ஆகிறது தெரியாது, ஆனால் வாசம் நல்லா அடிக்குங்க. இது கூட கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கி விடலாம். இது கூட கொஞ்சம் புளி போட்டிருக்கேன், போட்டு நல்லா வதக்கி விடுங்க. கருகாமல் பார்த்துக்கோங்க. கருகிடுச்சுன்னா சட்னியில் அந்த கருகின ஸ்மெல் அடிக்கும், அதனால் கருகாமல் எடுத்துக்கோங்க. இங்கே பாருங்கள், நல்லா வறுபட்டுருச்சுன்னா நல்லா ஸ்மெல் அடிக்கும். பொன்னிறமாக வந்துருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இது சூடு ஆறட்டும். அதுக்குள்ளேயே நம்ம கோதுமை மாவு வந்து கரைச்சிக்கலாம். அதுக்கு ஒரு குண்டாவில் கொஞ்சம் கோதுமை மாவு, இது கூட கொஞ்சம் உப்பு, இது கூட கொஞ்சம் வெள்ளை ரவை போட்டிங்கன்னா நல்லா முறுமுறுன்னு வருங்க. அதுக்காக நான் வெள்ளை ரவை யூஸ் பண்ணுறேன். போட்டுட்டு கொஞ்சம் நல்லா தண்ணி நிறைய ஊற்றி கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிக்கங்க. கட்டி இருக்கக்கூடாது. கட்டி இருந்துச்சுன்னா தோசை வந்து ரோஸ்டாட்டாக ஊற்ற வராதுங்க. அதனால் நல்லா தண்ணி ஊற்றி நல்லா கை விட்டு கரைச்சிக்கோங்க. கரண்டி விட வேண்டாம். ஒரு அரை மணி நேரம் இல்லைன்னா ஒரு மணி நேரம் வந்து கண்டிப்பாக ஊற வச்சுருங்க. அப்போ தான் நம்ம வந்து தோசை ஊற்றும் போது நல்லா ரோஸ்ட் மாதிரி வருங்க. இங்கே பாருங்கள், கட்டி இல்லாமல் தோசை ஊற்றுற பதத்துக்கு நல்லா கரைச்சி வச்சிடலாம். இப்போ இந்த கோதுமை தோசைக்கு தேவையான கருப்பு உளுந்து சட்னிக்கு கொஞ்சம் தேங்காய் எடுத்திருக்கேன். பொதுவாக வந்து நம்ம இந்த கருப்பு உளுந்து வந்து நம்ம டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணுறங்காட்டிக்கு என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளோட செரிமான பிரச்சனை வந்து தீர்க்கறதுக்கு உறுதுணையாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் குடலோட இயக்கத்தை மேம்படுத்தவும் மலச்சிக்கலை நிவர்த்தி செய்யவும் இந்த கருப்பு உளுந்து வந்து மிகவும் உறுதுணையாக இருக்குங்க. வயிற்றுப்போக்கை எதிர்த்து போராட கருப்பு உளுந்து உதவுதுங்க. மேலும் கருப்பு உளுந்து உடல் உறுப்புகளுக்கு அதிக ஆக்சிஜனேற்றப்பட்ட இரத்தத்தை வழங்குறதுக்கு இந்த கருப்பு உளுந்து மிகவும் உறுதுணையாக இருக்குதுங்க. மேலும் கருப்பு உளுந்தின் மூலம் எலும்புகளின் தாது அடர்த்தி அதிகரிக்குங்க. இதனால முதுமையில் ஏற்படும் மூட்டு வலி போன்ற எலும்பு பிரச்சனைகளை நம்மளால தடுக்க முடியுங்க. அதனால குழந்தைகளிலிருந்தே கருப்பு உளுந்தை பயன்படுத்த பழகிக்குங்க. நம்மளும் அன்றாட லைஃப்ல கருப்பு உளுந்தை ஏதாவது ஒரு வகையில நம்ம உணவுல எடுத்துக்கலாங்க. இப்போ நமக்கு தேவையான கருப்பு உளுந்து சட்னி அரைச்சாச்சுங்க. இதை நம்ம வந்து தாளிச்சு கொட்டிடலாம். எண்ணெய் ஊற்றி கடுகு கருவேப்பிலை போட்டு தாளித்து கொட்டிட்டோம்னா அவ்வளோ மனமாக டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். நம்ம பொதுவாக பொட்டுக்கடலை சட்னி நிலக்கடலை சட்னி தான் அரைப்போம். இது வந்து கருப்பு உளுந்து நம்ம உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு தான் கண்டிப்பாக உறுதுணையாக இருக்குங்க. இப்போ பாருங்கள், நம்ம தாளித்து இந்த கருப்பு உளுந்து சட்னியில் வந்து போட்டாச்சு. இப்போ நம்ம வந்து கோதுமை தோசைக்கு இந்த கருப்பு உளுந்து சட்னி வந்து சூப்பராக இருக்குங்க. காம்பினேஷன் நல்லாயிருக்கும். கோதுமை தோசைக்கு மட்டும் இல்லாமல் நம்ம இட்லி தோசை அதுக்கு எல்லாமே சூப்பராக இருக்கும். ஒயிட் ரைஸ் கூடயுமே நல்லா இருக்குங்க. இப்போ நமக்கு தேவையான சட்னி வந்து ரெடி ஆயிடுச்சு. ஒரு மணி நேரம் வந்து நான் அந்த கோதுமை மாவு வந்து ஊற வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம தோசைக்கல்லில் வந்து ஊற்றிடலாங்க. பொதுவாக குழந்தைங்க இட்லி தோசை தான் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம வீட்டில் இட்லி தோசை மாவு இல்லாத பட்சத்தில் இந்த மாதிரி கோதுமை மாவு கரைச்சி இந்த மாதிரி தோசை ஊற்றி கொடுக்கலாங்க. குழந்தைகளும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம கொடுக்குற தோசைக்கு தேவையான ஆரோக்கியமான சட்னி அரைச்சி கொடுங்க. அவங்களோட ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு உறுதுணையாக இருக்குங்க. இங்கே பாருங்கள், நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர் வருது. கொஞ்சம் நெய் ஊற்றி 2 பக்கம் நல்லா வேக வச்சு கொடுக்கலாங்க.
கொஞ்சம் சூடாக சாப்பிட்டிங்கன்னா தான் அந்த முறுமுறுப்பு கிடைக்கும். கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறமா கொஞ்சம் சதசதன்னு தான் இருக்குங்க. அதனால் சூடாக சாப்பிட்டுக்கோங்க. இந்த வீடியோவில் நான் செஞ்சு காமிச்ச கோதுமை தோசையுமே கருப்பு உளுந்து சட்னி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம செல்லக்குட்டி மம்மி சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். டாட்டா, பாய்.